السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாமெல்லாம் ஒதுக்கி தற்பொழுது இங்கே ஒன்று குணம் இருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய அருள் கிடைப்பதற்கு நாம் உலகத்தில் எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்ய வேண்டும், என்ன செயல்பாடுகளை செய்தால் அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய ரஹமத் நமக்கு கிடைக்கும் என்ற செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த சில நாட்களாக இறை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், அந்த இறை நம்பிக்கையில் உறுதியோடு இருக்க வேண்டும், நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் மற்றும் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இதற்கு அடுத்தபடியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய செயல் என்னவென்றால், நாம் இரக்கத்தன்மையோடு செயல்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இதை மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு செய்தி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த செய்தி சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, நீங்கள் பூமியில் வாழக்கூடிய நேரத்தில் சக மனிதர்களோடு இரக்க உணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கப்படுவான் என்று அந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, மல்லா யர்ஹமின்னாஸ், யார் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ லா யர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்ட மாட்டான். இதை விட வேற துர்பாக்கியம் வேற என்ன வேணும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் நம்ம மேல இரக்கப்படலாம் வைங்களேன், வேறு யார் இறக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிதர்களிடத்தில் நீங்கள் இரக்கம் காட்டவில்லை என்றால் வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் மீது மட்டும் கிடையாது, இஸ்லாம் எந்த அளவுக்கு இரக்க உணர்வை போதிக்கிறது தெரியுமா? நீங்க இரக்கத்தன்மையோடு நடக்கணும். எந்த விஷயத்துல கூட தெரியுமா? ஜீவராசிகள் விஷயத்துல கூட, விலங்குகள் இடத்துல கூட நீங்க இரக்க உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரில 3321 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல என்ன வருது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தவறு செய்த ஒரு பெண்மணி. என்ன தவறு செய்த பெண்மணி? விபச்சாரம் செய்த பெண்மணி. ஒரு விபச்சாரியான பெண்ணு, அவ என்ன செய்றா, ஒரு இடத்துல இருக்கிறா, அவளுக்கு தாகம் ஏற்படுகிறது. அந்த தாகத்தினால் என்ன செய்றா, ஒரு கிணற்றில் இறங்கி தண்ணி அள்ளி குடிச்சிடுறா, தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறாள். இப்படி தாகத்தை தீர்த்தி கொண்டு அந்த கிணச்சுக்கு மேலே ஏறி வரக்கூடிய நேரத்தில் அந்த கிணச்சுக்கு பக்கத்தில் ஒரு நாய் ஒன்று தாகத்தால் துடிதுடித்து கொண்டிருக்கிறது. நாய் தாகத்தால் துடிதுடித்து கொண்டிருக்கிறது. ஈர மண்ணை அப்படி நக்கிக்கிட்டே இருக்குது. அந்த தண்ணி கிடைக்கிறனா கொஞ்ச நேரத்தில் அது இறந்து விடக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. உடனே அந்த பெண்மணி என்ன பண்றா, நமக்கு ஏற்பட்ட தாகத்தை போலதானே இந்த நாய்க்கு ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி திரும்ப கீழே இறங்கி தன்னுடைய காலுறையில தண்ணி அள்ளிக்கொண்டு முந்தானையில மாட்டிக்கொண்டு மேலே ஏறி அந்த நாயுடைய தாகத்தை தணிக்கிறாள். நாய்க்கு தண்ணி கொடுத்து என்ன செய்றா, நாயுடைய தாகத்தை தணிக்கிறாள். இதை பார்த்த அல்லாஹ் அவளுக்கு கருணை புரிந்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்றான், அவளுக்கு கருணை புரிந்து அவளுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்கினான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பல்வேறு ஹதீஸ்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாம் போதிக்கிறது பார்த்தீங்களா? இரக்க உணர்வை. ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தா கூட அல்லாஹ் என்ன செய்வான்,
இரக்கத்தை உங்கள் மீது காட்டுவான், அல்லாஹ் உங்கள் மீது கருணையை காட்டுவான், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இதுதானங்க வேணும், வேற என்ன வேணும் நமக்கு? எதுக்காக இந்த நேரத்தை தொழுகிறோம்? எதுக்காக நல்லவர்களாக நடக்கிறோம்? அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கணும், அல்லாஹ் நம்ம மேல ரஹமத்து புரியணும். அதான ஒரு காரணம். அப்ப இது மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தி நமக்கு சொல்லி காட்டினாங்க. முன்னொரு சமுதாயத்தில் ஒரு பெண்மணி ஒருத்தி இருந்தால், அவள் ஒரு பூனையை ஒன்று வளர்த்தாள். அந்த பூனையை சாகும் வரை பட்டினி போட்டு கட்டி வைத்த காரணத்தால் அந்த பெண் நரகத்தில் வேதனை செய்யப்பட்டாள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பெண் ஒரு பூனையை வளர்த்தால் அந்த பூனை சாகுற வரைக்கும் பட்டினி போட்டு கட்டி வைத்து அதுவாக தேடி சென்று உணவை தேடக்கூட அவ உளர, அது செத்தே போயிடுச்சு. இதன் காரணத்தால் அந்த பெண்மணி நாளை மறுமையில நரகத்தில் வேதனை செய்யப்படுவாள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. பார்க்கிறீங்களா? ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்லாஹ் என்ன செய்றான்? பாவத்தை மன்னிச்சு அவளுக்கு அருள் புரிகிறான். ஒரு பூனையை கட்டி போட்டு அதுவாக தீனி தேட செல்ல விடல, சாவர வரைக்கும் அதை கட்டி போட்டு வச்சிருந்தான். அதனால் அல்லாஹ் அவளை நரகத்தில் வேதனை செய்தான் இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, ஜீவராசிகள் இடத்துல கூட நீங்க இரக்க உணர்வோடு நடக்க வேண்டும். அப்ப மனிதர்களிடத்தில் எப்படி நடக்கணும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மனிதர்கள்ட்ட எப்படி நடக்கணும்? மனித நேயத்தோடு நாம் நடக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, அத்தீனுன் நசீஹா, அத்தீனுன் நசீஹா. இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அடுத்தவருடைய நலன்ல நம்ம அக்கறை கொள்ளணும். ஒரு முஸ்லிம் அடுத்தவருடைய நலன்ல அக்கறை கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த இரக்க உணர்வு இருந்தா தான் வைங்களேன், இரக்க உணர்வு இருந்தா தான் நாம பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் நமக்கு வரும். இரக்க உணர்வு இல்லைன்னா செய்யாது, வரவே வராது. அதனால தான் இரக்கத்தை இஸ்லாம் என்ன செய்கிறது? போதிக்கிறது. நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்கள்ட்ட விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான்? ஆதமுடைய மகனே, நான் உன்னிடத்தில் பசியோடு வந்தனே, எனக்கு நீ சாப்பாடு கொடுத்தியான்னு கேட்பான் அல்லாஹ். அப்ப அவன் சொல்லுவானா, இறைவா, நீ தான் உலக மக்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடியவன், உனக்கு பசியா? நீ எப்ப என்கிட்ட வந்த அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்பானா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, நான் வரல, நீ வாழக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் பசியோடு உன்னோடத்துல வந்து நின்றானா இல்லையா, அவனுக்கு நீ சாப்பாடு கொடுக்கல, அவனுக்கு நீ உணவு கொடுக்கல, அவனுக்கு நீ உணவு அந்த நேரத்தில் கொடுத்திருந்தால் எனக்கு கொடுத்ததாக எண்ணி உனக்கு நான் என்ன செஞ்சிருப்பேன்? கூலியை தந்திருப்பேன். இப்படி அல்லாஹ் கேட்கிறான். பசியோடு வந்தேன், தாகத்தோடு வந்தேன், ஆடை இல்லாம வந்தனப்பா, நீயே எனக்கு ஆடையில் தரல. இந்த மனிதன் உங்ககிட்ட வந்தான், அவனுக்கு நீ கொடுத்திருந்தால் எனக்கு கொடுத்ததா எடுத்துக்கொண்டு நான் உனக்கு என்ன செஞ்சிருப்பேன்? இங்க நான் கூலியை தந்திருப்பேன் அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, எவ்வளோ பெரிய மனித நேயத்தை இஸ்லாம் போதிக்கிறது பார்த்தீங்களா? அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது, எந்த மதத்தை சேர்ந்தவளாலும் சரி, பசின்னு வந்துட்டானா, தாகம்னு வந்துட்டானா, ஒரு கஷ்டம் என்று உதவி கேட்டு வந்துட்டானா, முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு உடனடியாக உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்கு எப்போ வரும் தெரியுமா? உள்ளத்துல இரக்கம் இருந்தா தான் வரும். இரக்கம் இல்லை வைங்களேன், காட்டு மிராண்டியா தான் வாழணும். சில நேரத்தில் சில மனிதரை பார்ப்போம், இன்னும் இப்படி காட்டு மிராண்டித்தனமா இருக்கிறான், உள்ளத்துல இறக்கணும் இல்லையா, கடுகளவு கூட இல்லையா, இப்படி நடந்து கொள்கிறாள் என்று உலகத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை பார்க்கிறோமா இல்லையா? இந்த சம்பவங்களை பார்த்து மனிதனையும் இல்லாம போயிடுச்சா, இரக்கணும் மக்கள்கிட்ட இல்லையா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு என்னது இன்னைக்கு உலகத்தில் சில சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதரிகளே, இரக்கத்தன்மையோடு நாம் வாழ்வோம். இரக்க உணர்வு இருந்தா தான் நம்முடைய குடும்பத்தை நாம் ஒழுங்கா கவனிப்போம். இரக்க உணர்வு இருந்தா தான் பெற்றோரை ஒழுங்கா கவனிப்பான். உண்மைதானே? பெற்றோர் குறித்து மார்க்கம் எப்படி வலியுறுத்துகிறா இல்லையா? தன்னுடைய மனைவிடத்தில் நல்லபடியாக நடப்பான், இரக்க உணர்வு இருந்தா தான். தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் நல்லபடியாக நடப்பான், தன் கூட பிறந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நல்ல விதமாக நடப்பான், தன்னுடைய உறவுகள்கிட்ட நல்ல விதமாக நடப்பான், அண்டை வீட்டாற்ற நல்ல விதமாக நடப்பான், முகல்லா வாசிகளிடத்தில் சமுதாய மக்களிடத்தில் நல்ல விதமாக நடப்பான். எப்போ?
இரக்க உணர்வு இருந்தால்தான். ஆக அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் இரக்க உணர்வை அதிகமாக போதிக்கிறது. அந்த இரக்க உணர்வோடு வாழக்கூடிய மக்களாம் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இரக்க நாம் காட்டினால் அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுவான். இதுக்கு மேல என்ன வேணுங்க? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு வேணும். நம்ம அடிக்கடி வாய்க்கு துவா செய்யறோமே, அடுத்தவங்களுக்கு அடுத்து துவா செய்யறோம், அல்லாஹ் அருள் புரிவான், அல்லாஹ் அருள் புரிவான். கவலைப்படாதீங்க, அல்லாஹ் அருள் புரிவான். அந்த அருள் ஆட்டோமேட்டிக்கா வரும். எப்ப வரும்? இது மாதிரியான செயல்கள் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பா நினைச்சுவான், நம்ம மீது அருள் புரிவான். இறுதியாக ஒரு குர்ஆன் வசனம், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதாவது ஒரு மனிதனை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையுமே வாழ வைத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஒரு மனுஷனுக்கு நீங்க உதவி செய்தால், ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் எப்படி கணக்கெடுக்கிறான்? ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நீ உதவி செய்ததை போல, ஒட்டுமொத்த மனிதர்களையும் வாழ வைத்தது போல உனக்கு நன்மை கிடைக்கும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த மனப்பாங்கு நமக்கு எப்போ வரும்? உள்ளத்தில் இரக்க உணர்வு இருக்கக்கூடிய நேரத்தில் தான். அந்த இரக்க உணர்வை நாம் வெளிக்காட்டக்கூடிய நன்மக்களாக நடப்போம். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை, அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.